இலங்கையில பூவிற்கும் இளைஞனை தான் இப்ப நீங்க பாத்துட்டே இருக்கீங்க. பூக்களை சேகரிக்கும் வித்தியாசமான முறையால சமூக வலைதளங்கள்ல சிறிது காலம் பிரபலமானார். சிலர் அவரை திட்டினர். இருப்பினும் அவரது வாழ்க்கையில ஒரு புதிய பயணத்திற்காக வாய்ப்பு கிடைத்திருக்கு. சுருக்கமாக சொன்னால் இப்போ அவர் இலங்கையின் சுற்றுலாத்துறையின் அடையாளமாக மாறிவிட்டார். என்ன காரணம் என்றால் சமீபத்தில் இந்த தைரியமான இளைஞன் பற்றிய சில சுற்றுலா பயணிகள் உட்பட பல வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளோட கவனத்தை ஈர்க்க முடிந்தது. அவருக்காக வெளியிடப்பட்ட சிறப்பு காணொலி இது. அந்த காணொலியின் தலைப்பாக இந்த வீடியோவை பார்த்த பிறகு நான் உணரும் மிகப்பெரிய உணர்வு கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சி வெற்றினும் என் வாழ்க்கைக்கு ஒரு உதாரணம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த வீடியோக்கள்ல அந்த சீன சுற்றுலா பயணிகள் அவரை பற்றி எப்படி சொல்றாங்க. மனித நிலையம் சாலையில ஒரு பூவிற்கும் பயணம் சந்தித்தோம். பூக்களை சுமந்து கொண்டு எங்களை நோக்கி வந்தார். சும்மா இல்ல, அவர் எங்களை பார்த்து சிரித்து கையசைத்தார். சிலர் அவர் அடையாளம் கண்டு கொண்டனர். அவர் இலங்கையில பிரபலமான பயன் என்றனர். பேருந்து நிறுத்தாம தொடர்ந்து சென்றோம். அவனுடைய புன்னகை நிற்கல. வேறு இளைஞர்கள் பூ விற்கிறார்கள். ஆனா அவர் மற்றும் எங்கள் பின்னால் ஓடிக்கொண்டிருந்தார். இறுதியாக பேருந்திலிருந்து எல்லோரும் அவனிடமிருந்து பூக்களை எடுக்க விரைவாக நிறுத்துமாறு கூச்சலிட்டனர். அவரது இந்த நடவடிக்கைகள் முன்னேற்றத்திற்கு வறுமைக்கும் ஒரு தடை அல்ல என்பதை எனக்கு உணர்த்தியது. அவனுடைய கண்கள் இளவரசனோட கண்களை போல பிரகாசிக்கின்றன. கடின உழைப்பாளிகள் அழகானவர்கள். எனவே நண்பர்களே, எல்லா